السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولكل أمة جعلنا منسكا ليذكروا اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام. صدق الله العلي العظيم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. الحمد لله. அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆரியர் நாயகம் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாவதாக. பேரன்பிற்குரிய அருளாளன் துல்ஹஜ் மாதத்திலே துல்ஹஜ்ஜில் அதிகம் அமல் செய்தவர்களாக ஆக்கி வைப்பானாக. துல்ஹஜ்ஜின் ஆக சிறப்பாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் குடும்பத்தோடு செய்யக்கூடிய நசீபை தந்தருள்வானாக. மதரசா அமானத்துல் இஹ்காமில் கால் வைக்கக்கூடிய அனைத்து மாணவ மணிகளுக்கும் அவர்களது பெற்றோருக்கும் உதவி செய்யக்கூடிய அனைவருக்குமே ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்தருள்வானாக. குர்பானி கொடுக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் வழங்குவானாக. செய்கின்ற அமல்களை அல்லாஹ் கபூலியத்திற்குரியதாக ஆக்கி வைப்பானாக. கேட்கின்ற துஆக்களை எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. எத்துணை துஆக்கள் கேட்டிருக்கிறோமோ அது அத்துணையும் கபூலியத்திற்குரியதாக ஆக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு இல்முன் நாஃபிஆவை தந்தருள்வானாக. உள்ளங்களில் பொதிந்து கிடக்கக்கூடிய கவலைகள், கஷ்டங்கள், நாட்டங்கள், ஹாஜாத்துகள் அத்தனையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நோயில்லாத ஆஃபியத்தான ஆரோக்கியமான வாழ்க்கையை அல்லாஹ் பரிசளிப்பானாக. பலஸ்தீன மக்களுக்கு நல் உதவியை அல்லாஹ் தன்னுடைய புறத்திலிருந்து நிரப்பமாக வழங்குவானாக. பேரன்பிற்குரிய அருளாளன் நம்மின் மீது அவனுடைய ரஹ்மத்தை பொழிந்தருள்வானாக. பேரன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே துல்ஹஜ்ஜினுடைய அந்த முதல் 10 நாட்கள் ரமதானுடைய பகல் பொழுதை விட இது சிறப்பானது என்பதாக அறிகிறோம். எனவே அதிகம் அமல் செய்ய வேண்டும், அதிகம் தொழுக வேண்டும், அதிகம் திக்ர் செய்ய வேண்டும். லா இலாஹ அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்ற அந்த திக்ரை துல்ஹஜ் பிறை 9 13 10 வரை அஸ்ர் வரை செய்ய வேண்டும். இப்படியாக அதிகம் அமல் செய்வதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே அதிலும் குறிப்பாக இந்த 10 நாட்களில் நோன்பு நோக்க வேண்டும். குறிப்பாக அரஃபாவுடைய நோன்பு நோற்பது ஆக சிறப்பாக சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக பேரன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதிலும் குறிப்பாக துல்ஹஜ் பிறை 10 பெருநாள் தினத்தன்று பெருநாள் தொழுவதிலிருந்து 10, 11, 12 அந்த 12ஆம் நாள் அஸ்ர் வரை குர்பானி கொடுப்பது ஆக சிறப்பாக இருக்கிறது. யாருக்கு குர்பானி கொடுப்பதற்கு வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர்கள் தொழுவிடத்திற்கு வர வேண்டாம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்து விடப்படுகிறார்கள். யாருக்கு கடமையாக இருக்கிறதோ அவர் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமைப்படுத்துகிறார்கள். ஈதுகாவிற்கு வராதீர்கள், தொழுகை கபூலியத்தாகாது என்பது அல்ல, அன்றைய தினத்தின் சிறப்பான அமலை விட்டுவிட்டீர்கள் என்பதை அங்கு கண்டிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக குர்பானியினுடைய தினத்திலே குர்பானி என்கின்ற அந்த அமலை செய்வதுதான் சாலச் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. கடமை, அதை தாண்டி கடமை இல்லை. யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ, யாருக்கு நிறைவேற்றுவதற்கு சக்தி இருக்கிறதோ அனைவருமே குர்பானி கொடுப்பதற்கு ஆசைப்பட வேண்டும். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, கடமை இருந்தும் கொடுக்கவில்லை என்றால் அது குற்றமாகிவிடும். இது வாஜிபான ஒரு கடமை, இது அவசியம் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு கடமை.
ஆக அன்பிற்குரியவர்களே, நமது குடும்பத்தில் யாருக்கு கடமை என்பதை அறிந்து குர்பானி கொடுக்க வேண்டும். கடமை இல்லாதவர்கள் ஏகத்திற்கும் ஒரு ஆட்டை அறுத்து அதில் அனைவரையும் நியத்து செய்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அது தவறல்ல. ஆனால் மனைவிக்கு கடமையாக இருக்க கணவன் தன் பெயரில் கொடுப்பது அது ஆகுமாக. மனைவியுடைய அந்த குர்பானியை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தலைவராக இருக்கக்கூடிய குடும்ப தலைவருக்கு கடமையாக இருக்க, கடந்த வருடம் என்னுடைய பெயரில் கொடுத்தேன், இந்த வருடம் என் பிள்ளையின் பெயரில் கொடுக்கிறேன் என்ற ரீதியில் கொடுப்பாரே, ஆனால் அதுவும் கூடாது. அன்பிற்குரியவர்களே, இது தனித்தனியாக கடமையானவர்கள் அனைவருக்கும் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை. தலைவருக்கு கடமையாக இருந்தால் வியாபாரம் செய்கிறார், குர்பானி கொடுக்கக்கூடிய வசதி இருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு அந்த நிசாப் குர்பானி கடமை என்கின்ற அந்த அளவு தொகை இருக்கிறது என்றால் தலைவர் என்ற அடிப்படையிலே அவர் தனியாக ஒரு ஆடு கொடுக்க வேண்டும். மனைவிக்கு நகை இருக்கிறது என்று சொன்னால் நகை இருப்பதின் காரணமாக மனைவிக்கு தனியாக ஒரு குர்பானி கொடுக்க வேண்டும். பிள்ளைக்கு அவர்களுக்கும் நகை இருக்கிறது என்று சொன்னால் கடமையாகி விடுகிறது. மகன் தனியாக வியாபாரம் செய்கிறான், நிசாபுடைய அளவுக்கு தொகை இருக்கிறது அவனிடத்திலே, அப்போ மகனுக்கு என்று தனியாக குர்பானி கொடுக்க வேண்டும். ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய 4 நபர்களுக்கும் கூட சில நேரங்களிலே கடமையாகிவிடும். இப்போ 4 நபர்களுடைய குர்பானியையும் சேர்த்து ஒரு மற்றும் 1 ஆடு போதும் என்று நினைப்பது தவறாக இருக்கிறது. கடமை நீங்காது அவரின் மீது அது கடனாக தொங்கிக் கொண்டிருக்கும் என்பதை நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் தனது மலையிலே சொல்கிறான், வலிகுல்லி ஜஅல்னா மன்சகல் யذ்குருஸ்மல்லாஹி அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம். ஒவ்வொரு சமூகத்திற்கும் நாம் குர்பானியை கடமையாக்கி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட வேண்டும். அன்ஆம், கால்நடைகளிலே குர்பானி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். கால்நடை என்று சொன்னால் ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த 3 பிராணிகள் தான் குர்பானி பிராணிகள் என்று அழைக்கப்படுகிறது. யாராவது ஒருவர் எனக்கு குர்பானி கடமை, நான் சேவலை வாங்கி அறுக்கிறேன் என்று அறுத்தால் அது குர்பானியாகாது. மாறாக குர்பானி என்ற நியத்தில், குர்பானி என்ற அந்த அமைப்பில் அடிப்படையில் ஒருவர் சேவலையோ கோழியோ அறுக்கிறார் என்று சொன்னால் அது மக்ரூஹாகவும் இருக்கிறது. அது ஒரு சிறிய பாவத்தில் எழுதப்படுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய தாய்மார்களே, குர்பான் என்று சொன்னாலே நெருக்கமாகுதல், அல்லாஹுவிற்கு நெருக்கமாக்கக்கூடிய ஒரு அமல். அல்லாஹுவிற்காக என் உயிரையும் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்ற அடிப்படையிலே தான் குர்பானி கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரிய தாய்மார்களே, 87 கிராம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களின் மீது குர்பானி கடமையாகிறது. 10.5 பவுன் என்று சொல்கிறோம். ஆக அந்த நகை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு குர்பானி கடமை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வயது வந்தவர்களாக இருந்தால் இந்த அளவு நகை அல்லது கொஞ்சம் நகை இருக்கிறது, கொஞ்சம் பணம் இருக்கிறது, இரண்டையும் சேர்த்து பார்க்கின்ற நேரத்திலே அது அந்த 87 கிராமினுடைய பணத்தினுடைய மதிப்பிற்கு வருகிறது என்று சொன்னால் அவர்களுக்கு குர்பானி கடமை. அன்புக்குரியவர்களே, நகை இல்லை, கொஞ்சம் வெள்ளி பாத்திரங்கள் இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது, அத்தியாவசிய தேவைகள் போக ஆடம்பரமாக பல பொருட்களை வீட்டில் வாங்கி வைத்திருக்கிறோம். இந்த அத்துணையும் நாம் சேர்த்து பார்க்கிறோம். அப்பொழுது 612 கிராம் வெள்ளியினுடைய மதிப்பிற்கு அது அடைகிறது என்று சொன்னால் அவர்களுக்கு அது குர்பானி கடமையாகிறது. பெரும்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஆக சிறந்த முடிவு என்னவென்று சொன்னால் 612 கிராம் வெள்ளி அல்லது அதனுடைய மதிப்பு, அது வியாபார சரக்காக தேவைக்கு மிஞ்சியதாக யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த குர்பானி தினத்தன்று இருக்குமேயானால் அது குர்பானி கடமையாகும். 612 கிராம் வெள்ளியினுடைய மதிப்பு என்கின்ற ரீதியிலே இன்றைய தினம் 1 கிராம் வெள்ளியினுடைய மதிப்பு சுமார் 100 ரூபாய், 101 ரூபாய் ஆகிறது. அந்த அடிப்படையிலே சுமார் 61,000 ரூபாய் யாருடைய கையில் இருக்கிறதோ, 61,000 62,000 ரூபாய் யாருடைய கையில் இருக்கிறதோ அவர்களுக்கு குர்பானி கடமையாகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, கடமைகளை விளங்கி அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள வேண்டும். ஏனோ தானோவென்று
கடமையா இல்லையா என்பதை அறியாமல் நம் இஷ்டத்திற்கு நாம் இருப்போமேயானால் கடமையில் தவறிழுத்தவர்களாக ஆகிவிடுவோம். ஆக குர்பானியினுடைய அந்த நாட்களிலே, குர்பானியினுடைய அந்த நாட்கள் என்று சொன்னால் ஈதுல் அல்ஹா பிறை, துல்ஹஜ் பிறை 10, 11, 12 இந்த 3 நாட்களில் இந்த நிசாப், இந்த அளவு ஒரு வருடத்தில் இருந்தால் அவர்களுக்கு குர்பானி கடமையாகிறது. பிறன்றுக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஆக 87 கிராம் அல்லது 612 கிராம் வெள்ளியோ அல்லது அதனுடைய மதிப்போ அல்லது இந்த 3ஐயும் சேர்த்து பார்க்கிறோம், கொஞ்சம் தங்கம், கொஞ்சம் வெள்ளி, கொஞ்சம் பணம், இது அத்துணையும் சேர்த்து வெள்ளியினுடைய மதிப்பில் இருந்தால் அப்பொழுது குர்பானி கடமையாகிவிடும். இந்த வெள்ளியின் மதிப்பளவு உள்ள வியாபார சரக்கு இருக்கிறது, ஜவுளி கடை வச்சிருக்கிறாங்க, காய்கறி கடை வச்சிருக்கிறாங்க, என்டர்பிரைசஸ் பண்றாங்க, பர்னிச்சர் கடை வச்சிருக்கிறாங்க, ஒரு 60,000 ரூபாய்க்கு சொந்த சரக்கு இருக்கிறது, கடன்கள் எல்லாம் போக. இப்ப இவர்களுக்கு குர்பானி கடமையாகி விடும். குடியிருக்கிற வீடு அல்லாத சொந்த வீடு இல்லாம, அதாவது குடியிருக்கிற வீடு இல்லாம வேறு கட்டிடங்கள் இருக்குது, வாடகைக்கு விடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கும் குர்பானி கடமையாகிவிடும். பயன்படுத்தக்கூடிய வாகனத்தை தவிர வேறு அதிகப்படியான வாகனம் இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு 2 வீலர் போதும், 2 2 வீலர் வச்சிருக்கிறார், ஒருத்தரே 2 2 வீலர் வச்சிருக்கிறார். அப்ப அது அதிகப்படியானது. ஒரு 2 வீலரினுடைய மதிப்பு 1 லட்சம் ரூபாய் வருகிறது என்று சொன்னால் 60,000 மதிப்பு வந்தாலே கடமையாகிவிடும். ஆக அவருக்கு குர்பானி கொடுப்பது அவசியமாகிறது. வெள்ளியினுடைய அந்த மதிப்பளவு ஒரு காலி நிலம் அல்லது மனை வீடு கட்டுவதற்காக வாங்கி போட்டிருக்கிறார், கடன்கள் போக அது அவருக்கு மேல் மிச்சமாக இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கும் குர்பானி கடமையாகிவிடும். வீட்டில் உள்ள அத்தியாவசிய பொருட்கள், பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பொருட்கள், ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, இதையெல்லாம் பயன்படுத்துகிறோம். சில பொருட்கள் பயன்படுத்தாமையே கட்டி வைக்கப்பட்டிருக்கும் மூட்டையாக, அந்த பொருட்களினுடைய மதிப்பை நாம பார்க்குறோம், அது இந்த 60,000 ரூபாய் அளவுக்கு இருக்குமேயானால் இந்த நபர்களுக்கும் குர்பானி கடமையாகும். நிறைய பெண்களுக்கு சீதனம் கொடுக்கப்படுகிறது, ஜாமான்கள், பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் கொடுக்கப்படுகிறது, வீட்டில் கட்டி மூட்டையில் போட்டுருவாங்க. இப்போ இதனுடைய மதிப்பை பார்க்கின்றோம், அவங்கள்ட்ட நகை இல்லை, வேறு பணம் இல்லை, ஆனால் இந்த மதிப்பு இந்த பாத்திர பண்டங்களினுடைய மதிப்பு 60,000 வருமேயானால் அப்பொழுது குர்பானி கடமை. இந்த பெண்ணிட்ட கொஞ்சம் ஒரு அரப்பவுன் தான் இருக்குது, தோடெல்லாம் போட்டிருக்கிறாங்க, அத்தியாவசியம். அதையும் மீறி 2 மோதிரங்கள் வைத்திருக்கிறார், கொஞ்சம் பண்ட பாத்திரங்கள் இருக்கிறது. அப்போ இந்த 2ஐயும் சேர்த்து பார்க்குறோம், அப்பொழுதும் அது 60,000 அடையுமேயானால் அப்பொழுது அந்த பெண் குர்பானி கொடுப்பது வாஜிபாகிறது என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஒருத்தருக்கு குர்பானி கடமையாக இருக்கிறது என்றால் அந்த கடமையை அவர் நிறைவேற்றுவதின் மீதுதான் கவனமாக இருக்க வேண்டும். இவருக்கு கடமை இருக்க, கடமை இல்லாத நபர்களுக்காக அவர் குர்பானி கொடுத்தால் அது சிறப்பு அல்ல என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இறந்தவர்களுக்காக நஃபிலான குர்பானி கொடுக்கிறோம், தாராளமாக கொடுக்கலாம். கடமை, இவருடைய கடமையை நிறைவேற்றியதற்கு அடுத்து வசதி வாய்ப்புகள் இருந்தால் இறந்தவர்கள் சார்பில் கொடுக்கலாம், அது நஃபிலானது. அதில் அனைத்து முஸ்லீம்களையும் அனைத்து முஃமின்களையும் உறவுகளையும் என்ன செஞ்சுக்கலாம், கூட்டு சேர்த்து கொள்ளலாம் நியத்திலே நன்மைக்காக என்பதையும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டது. குர்பானியினுடைய நாட்களில் ஒருத்தர் முக்கியமாக இருக்க வேண்டும். ஒருத்தர் வெளியூரில் இருக்கிறார், 15 நாட்களுக்கு மேல் அவர் வெளியூரில் தங்கி இருப்பாரானால் அப்பொழுது அவர் முக்கியமாக கருதப்படுவார். எனவே அவர் குர்பானி கொடுக்க வேண்டும். குர்பானியினுடைய நாட்களில் 15 நாட்களை விட குறைவாக வெளியூரில் தங்குகிறார் என்று சொன்னால் அவர் முசாஃபிர் ஆகி விடுகிறார். முசாஃபிராக இருப்பவருக்கு குர்பானி கடமை இல்லை என்பதையும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டது. ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க, இப்போ ஹஜ்ஜுக்கு போயிருக்கையில ஹஜ்ஜில் ஒரு குர்பானி கொடுப்பாங்க. அது அல்லாம அவர் குர்பானி கடமையானவராக இருந்தால் அவர் இன்னொரு குர்பானியும் கொடுக்கணும். அது அங்கே மக்காலையும் கொடுக்கலாம் அல்லது தன் சொந்த ஊரில் தன் உறவுகளிடத்திலே சொல்லியும் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படியாக ஆடாக இருந்தால், வெள்ளாடாக இருக்கும் பட்சத்திலே 1 வருடம் பூர்த்தியான வெள்ளாடு கொடுக்க வேண்டும்.
செம்மறி ஆடு, மேச்சேரி இது மாதிரியான அந்த ஆடுகளாக இருக்குமானால் 6 மாதம் ஆகி இருந்தாலும் அது பார்ப்பதற்கு 1 வருட குட்டியை போன்று இருக்கிறது என்று சொன்னால் அதை கொடுப்பது கூடும் என்பதுதான் சட்டமாக இருக்கிறது. மாடாக இருந்தால் 2 வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும், ஒட்டகம் 5 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, குர்பானி எப்போ கொடுக்கிறது? ஈது தொழுகை நடைபெற்றதற்கு பின்பு குர்பானியினுடைய பிராணிகளை குர்பானி கொடுக்க வேண்டும். அதில் நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. இந்த அளவு விளக்கம் நமக்கு போதுமானது. ஒருத்தர் ஏழை, அவருக்கு குர்பானியே கடமை இல்லை. இப்போ இவர் குர்பானி கொடுக்க ஆசைப்படுறாரு, நன்மையை எதிர்பார்த்து ஒரு ஆட்டை வாங்கினாரு, அதை குர்பானி கொடுக்கறது இவருக்கு வாஜிபாய், கடமை இல்லை. கடமை இல்லாம இவர் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சு ஒரு ஆட்டை வாங்கிட்டார். இப்ப இவர் என்ன செய்யணும்? கட்டாயம் அந்த குர்பானியை நிறைவேற்ற வேண்டும். தொழுக நஃபில், 2 ரக்காத் தொழுகிறார். நஃபிலான தொழுகை தான். தொழுக லுகர் தொழுதோம், லுகருக்கு பின்னாடி சுன்னத்துக்கு பின்னாடி 2 ரக்காத் நஃபில் தொழுகிறோம். தக்பீர் கட்டிட்டு அதை முடிச்சிட்டார். இப்ப அந்த நஃபிலான தொழுகையை கதா செய்வது வாஜிபாய். அது மாதிரி கடமை இல்லாத ஒருத்தர் குர்பானி கொடுக்கணுங்கிற நியத்துல ஒரு பிராணியை வாங்கினாரு, இவருக்கு கடமை இல்லை. ஆனா அதை வாங்கிட்டதன் காரணமாக அதை கொடுப்பது வாஜிபாகி விடுகிறது. இப்ப அந்த குர்பானி இறந்து போயிட்டாலோ, அந்த பிராணி இறந்து போயிட்டாலோ, தொலைஞ்சு போயிட்டாலோ, கடமை இல்லாதவர் வேறொன்ன வாங்கி தரணுங்கிறது இல்லை, கடமை நீங்கிடும். துல்ஹஜ் 12க்குள்ள அந்த பிராணி கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அதை குர்பானி கொடுத்து விட வேண்டும், அல்லது தாமே வைத்து கொள்ளவும் அதை விற்கவுமோ செய்து கொள்ளலாம், கடமை இல்லாதவர்கள். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, தொலைஞ்சு போச்சு, வேறொன்ன வாங்கி குர்பானி செஞ்சிட்டாரு. இப்போ 12க்குள்ள அந்த தொலைஞ்சு போன ஆடும் கிடைச்சிருச்சு. இப்போ இவர் அதையும் குர்பானி கொடுத்துடணும், அவர் பணக்காரராக இருந்தால் அது தேவையில்லை. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, குர்பானியும் ஜக்காத்தும் இதுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன என்று நாம் பார்ப்போமே. ஆனால் 87 கிராம் அல்லது 612 கிராம் வெள்ளி, இந்த தொகை 1 வருடம். முன்னாடி உட்கார்ந்துருக்க பிள்ளைங்க அமைதியா இருக்கணும்னு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் நான், இல்லாட்டி மைக்கை உங்க கையில கொடுத்துட்றேன் நான். பேசுறீங்களா? கையில் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பிள்ளைகளை கபூல் செய்வானாக. இப்போ 87 கிராம் அல்லது 612 கிராம் வெள்ளி அல்லது இதனுடைய மதிப்பு, அந்த தொகை ஒருத்தர்கிட்ட 1 வருஷம் இருந்திருக்கணும். போன ரமதான் 30 அன்னைக்கு இந்த தொகை இருந்துச்சு, அடுத்த ரமதான் 30 அன்னைக்கு வரைக்கும் அதே தொகை இருக்குமானால் அவருக்கு ஜக்காத்து வாஜிபாய், ஜக்காத்து கடமையாயிரும். ஆனால் குர்பானி அப்படி அல்ல. அந்த குர்பானியினுடைய தினத்தில் அந்த தொகை இருந்தால் அவருக்கு குர்பானி கடமையாயிரும். எனவே குர்பானி கடமையாகிறதுக்கு, அந்த குர்பானி கடமையாகுவதனுடைய நிசாபுள்ள அந்த தங்கமோ வெள்ளியோ அல்லது பணமோ அல்லது வியாபார சரக்கோ அந்த 3 நாட்கள் நம் கையிருப்பில் இருந்தாலே அவருக்கு கடமையாகிவிடும். அதே மாதிரி ஜக்காத்து வளர்ச்சியுடைய பொருள்ல கடமையாகும். ஜக்காத்து இப்பதான் சொன்னேன், முன்னாடி உட்கார்ந்துருக்க பிள்ளைங்க அமைதியா இருக்கணும்னு சொல்லி. என்ன சொல்ல வர்றோமோ அது மறக்கடிக்கப்பட்டுரும், பேசிக்கிட்டே இருந்தான். முன்னாடி யாரும் இருக்காமா? ஜக்காத்தினுடைய கடமையில அது வளர்ச்சி அடையும் பொருளாக இருக்க வேண்டும். ஆனா குர்பானி அப்படி இல்லை, வளர்ச்சி இல்லாத பொருளையும் கடமையாயிடும். உதாரணத்துக்கு தங்கம் வாங்கி வச்சிருக்கிறோம், அது வளர்ச்சி, வீடு இருக்குது, இடம் இருக்குது, வளர்ச்சி. இப்போ அதன் மீது ஜக்காத்து கொடுக்கணும். ஆனால் அத்தியாவசிய தேவை போக செலவாகக்கூடியதாக இருக்குது. நிறைய பொருள் வாங்கி வச்சுருக்கிறோம், அது செகண்ட் ரேட் ஆயிரும், அதனுடைய மதிப்பு குறைஞ்சி போயிடும். இப்போ இது வளர்ச்சி இல்லை. இப்போ இந்த வளர்ச்சி இல்லாத பொருளும் அத்தியாவசிய தேவை போக ஆடம்பரமாக அது அதிகப்படியாக இருக்குமானால் அதிலும் குர்பானி கடமையாகிவிடும். அன்பிற்குரிய தாய்மார்களே, அதே மாதிரி ஜக்காத்து பணத்தை முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். ஆனால் குர்பானியினுடைய இறைச்சியை மாற்று மத சகோதரர்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம் என்பது சட்டமாக இருக்கிறது. இப்போ ஜக்காத்து கடமையாச்சு, அதை தாமதமாக கொடுக்கலாம். இப்போ ரமலானில் கடமையான ஜக்காத்தை
இந்த பக்ரீத்திலேயோ இன்னும் 6 மாதம் கழித்தோ நிறைவேற்றி கொள்ளலாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்றிடணும். ஆனால் 6 மாதம் கழித்து கூட நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, சலுகை இருக்கிறது. ஆனால் குர்பானி ஒருத்தருக்கு கடமையாயிருச்சுன்னு சொன்னால் குர்பானிங்கிறது அந்த 3 நாட்கள் துல்ஹஜ் பிறை 10, 11, 12 இந்த நாட்களில் தான் குர்பானி கடமை. எனவே அந்த நாட்களில் மட்டும்தான் அதை நிறைவேற்ற முடியும். வாங்கின ஒரு குர்பானி கொடுக்காம விட்டுட்டாரு, இப்போ பிறை 13 அன்னைக்கு நான் குர்பானி கொடுக்குறேன்னு சொல்லி அதை அறுத்தா அது குர்பானி அல்ல, அது சதக்காவாகிவிடும். ஒருத்தர் குர்பானி கொடுக்கிறேன்னு நேர்ச்சை செஞ்சார், குர்பானி கொடுக்கிறேன்னு நேர்ச்சை செஞ்சிருந்தார். இப்ப அந்த நேர்ச்சையை நிறைவேற்றுவது கடமை. அப்படி நிறைவேற்றினால் அந்த இறைச்சியை இவர் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நேர்ச்சையினுடைய அனைத்தும் ஏழைக்குரியது. எனவே அதனுடைய கறியை யாரும் சாப்பிடக்கூடாது. தானோ தன்னை சார்ந்திருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களோ அது சாப்பிடக்கூடாது என்பது சட்டமாக இருக்கு. இப்ப குர்பானியினுடைய இறைச்சி அதை தாராளமா 3 பங்காக்கிக்கலாம். ஒரு பங்கை தனக்கும், இன்னொரு பங்கை ஏழைகளுக்கும், இன்னொரு பங்கை உறவுகளுக்கும் பிரித்து கொடுத்து விடலாம். கட்டாயம் இப்படித்தான் கொடுக்கணுங்கிறது இல்லை. முழு பங்கையும் 3 பங்கையுமே ஏழைகளுக்கோ உறவுகளுக்கோ கூட கொடுக்கலாம். தனக்காகவும் ஒரு பங்கு எடுத்துக்கொள்ளலாம். இல்லை எடுக்காம அனைத்தையும் கூட தர்மம் செய்து விடலாம். இதில் தவறல்ல. அதே மாதிரி வீட்டில் யாராவது இறந்து போயிடுறாங்க, 1 வருடம் ஆகாம குர்பானி கொடுக்க கூடாதுங்கிறது மடமை, அறியாமை. கடமையாக இருந்தால் நேற்று வீட்டில் இறப்பு ஏற்பட்டிருந்தாலும் கடமையானவர் இன்று அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். கடமையானவர்கள் அந்த கடமையை தள்ளி போடக்கூடாது. இவ்வளவு மார்க்கம் இல்லாமல் குடும்பத்தை விட்டு சென்று விட்டாரே என்று பாவம்தான் கிடைக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக குர்பானி கடமையாக இருக்கும் பட்சத்திலே இறப்பு என்பது ஒரு காரணம் அல்ல அதை விடுவதற்கு. வீட்டுல கர்ப்பிணி பெண் இருக்கிறார், எனவே மாசமா இருக்கக்கூடிய வயிற்றுக்குள்ள இருக்கிற வீட்டுல எப்படி ஆட்டை அறுக்கிறதுன்னு சொல்லி கடமையை பாழ்படுத்த கூடாது என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கர்ப்பிணியாக இருந்தாலும் அவசியம் அந்த கர்ப்பிணிக்கு கடமையாக இருக்குமானால் நிச்சயம் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்றைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, குர்பானி கடமையாக இருந்து அதை அசட்டை செய்வது நிச்சயமாக அது பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்பானி என்றால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்க, சுன்னத்த அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சுன்னத்து என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதனால் என்ன கிடைக்கும் என்று கேட்கப்பட்டது. ஒவ்வொரு ரோமத்துக்கும் நன்மை கிடைக்கிறது என்பதாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, குர்பானியினுடைய ரத்தம் பூமியில் ஓடுவதற்கு முன்பே அது அல்லாஹ்விடத்திலே எடுத்துக்கொள்ளப்படுகிறது, பாவங்கள் மன்னிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. குர்பானியினுடைய ரத்தமும் மாமிசமும் 70 மடங்கு அதிகமாக்கி மீசான் தராசிலே அது கணக்க செய்யும் என்பதாக ஹதீசுகளிலே நாம் காண்கிறோம். குர்பானியினுடைய பிராணி சிராத்துல் முஸ்தகீமை கடப்பதற்கு காரணமாக இருக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆக அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, யாருக்கு குர்பானி கடமையாக இருக்கிறதோ அவர்கள் ஆடு கொடுப்பது சிறப்பு. ஆடு கொடுப்பதற்கு வசதி இல்லாதவர்கள் மாட்டில் பங்கு சேர்ந்து கொள்ளலாம். ஒரு மாட்டில் 7 நபர்கள் கூட்டாக சேர்ந்து ஒரு மாட்டா இருக்கலாம். தான் வீட்டில் 7 பேர் இருக்கும். இப்போ 7 பேருக்காகவும் ஒரு மாட்டை வாங்கி கூட அவங்க தனியாக என்ன செஞ்சுக்கலாம், அறுத்துக்கலாம். ஆனால் மாடு அறுப்பது என்பது பல சிரமங்கள் இருக்கிறது என்ற காரணத்தினால் கூட்டு குர்பானியிலே கூட பங்கு சேர்ந்து கொள்ளலாம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஆக சிறப்பு என்னவென்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஆடு கொடுப்பது. இன்னைக்கு பொருளாதாரத்தினுடைய நசிவு, பொருளாதாரத்தினுடைய நலிவு, எனவே ஆடுடைய விலை ஏற்றம் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு வீட்டுக்கு ஒரு ஆடோ 2 ஆடோ அறுத்துட்டு பாக்கி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட்டு குர்பானியில் சேர்ந்து கூட தங்களுடைய கடமைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு பிராணி, அந்த பிராணி காது பிறப்பிலேயே சின்னதாக இருக்குது. இப்போ இந்த பிராணியை குர்பானி கொடுக்கலாமா கூடாதான்னு சொன்னால் தாராளமாக குர்பானி கொடுக்கலாம். ஒரு உறுப்பு 3ல் 1 பங்கு அல்லது அதை விட குறைவான அளவு இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த பிராணியை குர்பானி கொடுக்கலாம். உதாரணத்துக்கு காதை 3ஆக பிரித்தோம்.
இப்போ 1/3 காது இல்லை, அல்லது அதை விட கொஞ்சம் சின்ன பகுதி அறுக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ தாராளமாக குர்பானி கொடுக்கலாம். மலட்டுத்தன்மையுள்ள ஆடு மாடு தாராளமாக குர்பானி கொடுக்கலாம். அதே மாதிரி காயடிக்கப்பட்ட பிராணியையும் குர்பானி கொடுக்கலாம். பிறப்பிலேயே கொம்பு இல்லை, அல்லது கொம்பு உடைஞ்சு போச்சு, அல்லது கர்ப்பமாக இருக்கக்கூடிய பிராணி, இதையும் குர்பானி கொடுக்கலாம். அதே மாதிரி எந்த நோயுமே இல்லை, ஆனால் பால் கறக்காத பிராணியாக இருக்குது, இப்போ இந்த பிராணியையும் குர்பானி கொடுக்கலாம். பல்லு உடைஞ்சு போன பிராணி, மெல்லுவதற்கு தேவையான பற்கள் தான் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அந்த பிராணியும் தாராளமாக குர்பானி கொடுக்கலாம். மாறுகண்ணா இருக்குது, பைத்தியமாக போச்சு, சொரியாக இருக்குது, இப்போ இந்த பிராணியெல்லாம் குர்பானி கொடுக்கலாம்னா தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் இந்த குறைபாடுனால ரொம்ப மெலிஞ்சு போய் சாப்பிடக்கூட முடியலை, நடக்கக்கூட முடியதாக இருந்துச்சுன்னா அப்போ தவிர்த்து கொள்வது நல்லது. 3 காலுடனே ஊனமாக 4வது காலை தாங்கி நடக்குது. இப்போ இந்த பிராணியை தாராளமாக என்ன செய்யலாம், குர்பானி கொடுக்கலாம். காயம் அல்லது கட்டி ஏற்பட்டிருக்குது, வயசு அதிகமாக போயிருச்சு, பால் வற்றி போயிருச்சு, இந்த மாதிரியான பிராணிகளையும் தாராளமாக குர்பானி கொடுக்கலாம். இப்போ பொட்டையாடை குர்பானி கொடுக்கலாமாண்டா தாராளமாக கொடுக்கலாம். உடலில் சூடு போடப்பட்டிருக்குது, இந்த பிராணியும் தாராளமாக குர்பானி கொடுக்கலாம். இப்போ கண் பார்வை இல்லாதது, ஒற்றை கண்ணுள்ள பிராணிகளை குர்பானி கொடுக்கக்கூடாது. உடலில் ஏதேனும் ஒரு உறுப்பு 3ல் 1 பகுதியை விட அதிகமாக போயிடுச்சு, ஒரு உறுப்பு கால் இருக்குது, 3ல் அதிக கரண்டை கிட்ட வரைக்கும் உடஞ்சி போச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் 3ல் 1 பகுதி அதிகமாக கால் உடஞ்சி போச்சுன்னு சொன்னால் அது நொண்டித்தான் நடக்குது, அதுக்கு பேரே நொண்டின்னு ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதை குர்பானி கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி எலும்புக்குள்ள மூளை இல்லாத மெலிஞ்சு போய் கிடக்குது, ஹுன்சாவான 9ன்னு சொல்லக்கூடிய ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத பிராணிகளை குர்பானி கொடுக்கக்கூடாது. திருடி ஒருத்தர் விற்கிறாரு, தெரியாமல் வாங்கி குர்பானி கொடுத்துட்டா கூடும், தெரிஞ்சே வாங்கி கொடுத்தா அது நிறைவேறாது. இது திருட்டு பிராணின்னு தெரியுது, இப்போ அதை தெரிஞ்சே நாம் கொடுத்துட்டோன்னு சொன்னால் அந்த குர்பானி கூடாது, அந்த இறைச்சியையும் சாப்பிட்றது ஹராம் ஆயிடுது. குர்பானிக்காக ஒரு ஆடு வாங்கினார், வாங்கினதுக்கு பின்னாடி ஏதாவது குறை ஏற்பட்டுச்சு, இப்போ என்ன செய்கிறது? ஏதோ பாவத்தினால தான் குறை ஏற்பட்டுருச்சுன்னெலாம் சொல்ல வேண்டியதில்லை, அல்லாஹ்வுடைய நாட்டம். அந்த குறை கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்குமானால் அதை விற்றுட்டு அல்ல வேறு பயன்பாட்டுக்கு அதை வச்சுட்டு வேறு ஒரு பிராணி வசதி இருப்பவர்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் என்பது சட்டம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்படியாக குர்பானியினுடைய சட்டங்கள் ஏராளமாக இருக்கிறது. அதை விளங்கி கொண்டு தனக்கு கடமையாக இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொடுக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் ஆஃபியத்தை தந்துவிட வேண்டும். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதே மாதிரி போன வருஷம் ஒருத்தர் குர்பானி கொடுத்தாரு, போன வருஷம் அவருக்கு கடமையாக இருந்துச்சு, நிசாபு கடமையாகக்கூடிய அந்த நிசாபுக்கு அவர் சொந்தக்காரராக இருந்தார். இப்போ இந்த ஆண்டு வியாபாரம் அவருக்கு நலிஞ்சு போச்சு, கொடுக்கறதுக்கு வசதி இல்லை, கடமையும் இல்லை. இப்போ இவர் போன வருஷம் கொடுத்ததுனால இந்த வருஷமும் கொடுக்கணும்னு சொல்லி கடன் வாங்கி கொடுக்கணுங்கிறது இல்லை. நல்லா விளங்கிக்கிறணும். வசதி இல்லாதவர், வசதி இருக்கிறவங்க வருஷம் கொடுத்துடணும். வசதி இல்லாதவங்க போன வருஷம் கொடுத்தோம், இந்த வருஷம் எப்படி கடன் வாங்கியாவது வட்டிக்கு வாங்கியாவது என்ன செஞ்சிருவோம், நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு நினைச்சா அது மாபெரும் தவறு. ஹராமான வழியிலே அதை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எனவே ஏதோ குறை, அல்லாட்ட நமக்கு ஏதோ கபூலியத் இல்லை, அதனாலதான் இப்படி நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சு, எப்படியாவது கஷ்டப்பட்டு தலையை அடமான வச்சாவது நான் கொடுத்துருவேன். ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டியது, உங்களுடைய ஈமான் பாராட்டப்பட வேண்டியது, அதில் தவறில்லை. ஆனால் ஹராமான வழியில அதை தேர்ந்தெடுக்க கூடாது என்பதை இந்த நேரத்திலே விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, அதே மாதிரி குர்பானி, கூட்டு குர்பானி இருக்குது. இப்போ அந்த கூட்டு குர்பானியில அகீகாவையும் என்ன செய்யலாம், சேர்த்துக்கலாம். பிள்ளை பிறந்துருந்துச்சு, வசதி இல்லை ஆடு கொடுக்கறதுக்கு, ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடு கொடுக்கணும், பெண்ணாக இருந்தால் 1 ஆடு கொடுக்கணும். இப்போ வசதி இல்லாதவர்கள் அது பெண்டிங்கில் இருக்குது, குழந்தைக்கு நோயாக இருக்குதுன்னு சொன்னால் அகீகாவுடைய நியத்தில் கூட்டு குர்பானியினுடைய பங்கிலும் சேர்ந்து கொண்டு குழந்தைகளுக்கான அந்த அகீகாவை நிறைவேற்றலாம் என்பதும் ஒரு சட்டம் என்பதை தங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அதே மாதிரி இறந்தவர்களுக்காக ஈசால் சவாபுக்காக தாராளமாக குர்பானி கொடுக்கலாம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதே மாதிரி குர்பானியினுடைய பிராணிகளில் சில உறுப்புகள் இருக்குது,
அதை சாப்பிடக்கூடாதுன்னே இருக்குது. நீங்கள் சாதாரணமாக என்ன செய்கிறாங்க, அந்த பிராணிகளை அந்த வாங்கி சாப்பிட்றாங்க. இரத்தம் அது சாப்பிடுவதும் வெறுப்பதும் ஹராம். எனவே அந்த இரத்தத்தை சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி ஆண் பெண்களினுடைய அடையாள குறிகள் அதையும் சாப்பிடக்கூடாது. பித்தப்பையை சாப்பிடக்கூடாது. 2 விதைகள் அதையும் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி மூத்திரப்பை அதையும் ஆட்டிலையோ மாட்டிலையோ சாப்பிடக்கூடாது. கலலையையும் சாப்பிடக்கூடாது. ஆக இதை விளங்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அப்போ ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு கடமைனா அவர் ஒரு ஆடு கொடுக்கணும். ஒரு கடமை இல்லாதவர் அனைத்து நபர்களுக்கும் நன்மையை நாடி ஒரு ஆடு கொடுத்தாருன்னா அது தப்பில்லை, அது தவறில்லை என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். விஷயங்களை விளங்கி குர்பானியை நிறைவேற்றி அல்லாஹ்வினுடைய அன்பை பெறுவதற்கும் கபூலியத்தை பெறுவதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. எல்லா மக்களுக்கும் குர்பானி கொடுக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக. எல்லா மக்களுடைய குர்பானியையும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய குர்பானியை கபூல் செய்தது போல அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.